ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? துபாயில ஹிந்து டெம்பிளாம். ஆமாங்க. துபாயில ஹிந்து டெம்பிள் இருக்காம். அத தான் இப்ப பார்க்கறதுக்கு நாங்க வந்திருக்கோம். வாங்க மக்களே! பார்க்கலாம். இதுதாங்க கோயிலோட அவுட் சைட். நல்லா பெரிய மாளிகை மாதிரி இருந்துச்சு. ஆனா, இத விட அபுதாபில இன்னும் பெரிய கோயிலா கட்டியிருக்காங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. கண்டிப்பா அங்கேயும் போனா அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். கோயில்ல உள்ள வந்து ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்கக்கூடாது. அதனால என்னால வந்து ஒவ்வொரு சாமியும் இண்டிவிஜுவலா எடுக்க முடியல. இத விட இன்னும் ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஒவ்வொரு சாமியும் அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லா சாமியும் தனித்தனியா பார்க்கணும் இல்ல. ஒரே இடத்துலயே எல்லா சாமியும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில பிள்ளையார்ல ஆரம்பிச்சு, பார்வதி, சிவன், முருகன், வள்ளி தெய்வானையோட, பெருமாள், துர்க்கை எல்லா சாமியுமே இருந்ததுங்க. அவ்வளோ அழகா இருந்தாங்க எல்லா சாமியுமே. இங்க சைடுல செம்பருத்தி பூ எல்லாம் வரிசையா அழகா வச்சிருந்தாங்க. இது கோயிலோட சைடு. இங்கேயும் எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. சரி நாங்களும் போனோம். போய் பார்த்தா இங்கேயும் வந்து நவக்கிரக சாமி. இங்கேயும் வந்து இருக்காங்க. பாருங்க நவக்கிரகம். இதான் நவக்கிரகம். ஸோ இங்கேயும் ஒரு சுத்து சுத்திட்டு வெளியில வந்துட்டோம். கோயில் உள்ள அவ்வளோ அமைதியா, அவ்வளோ அழகா இருந்தது. சாமி எல்லாமே பார்த்துட்டு, அந்த ப்ரேயர் ஹால்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ வெளியில வந்தோம். எல்லா கோயிலும் குடுக்குற மாரி இங்கேயும் பிரசாதம் குடுத்தாங்க. பிரசாதத்த வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். பாருங்க இது கோயிலோட அவுட் சைடு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா அவ்வளோ அழகா இருந்தது. பிரசாதத்த வாங்கிட்டு இதுதான் பிரசாதம். எங்களுக்கு கேக்கு குடுத்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச பிரசாதம் இதுதான். எங்க அன்னதானமும் உண்டுன்னு சொன்னாங்க. அது தெரியல எந்த சைடுன்னு. ஸோ கோயிலோட பேக் சைடா இல்ல சைட்லயான்னு தெரியல. கோயில் ஓப்பன் டைம் வந்து கரெக்ட்டா 6 AM டூ 8:30 PM. நீங்க துபாய்க்கு புதுசா யாராவது வந்தீங்கனாலும் சரி, இங்க யாராவது பார்க்கணும்னாலும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ நாங்களும் பிரசாதத்த வாங்கிட்டு, சாமி கும்பிட்டுட்டு கரெக்ட்டா வெளியில வந்துட்டோங்க. துபாயில எப்படி புர்ஜ் கலிஃபா வந்து ஒரு சுத்தி பார்க்கறதுக்கான அவ்வளோ ஒரு அழகான இடமோ, அதே போல தாங்க இங்க குளோபல் வில்லேஜும். வின்டர் சீசன் ஆரம்பிக்கிறப்ப கரெக்ட்டா அக்டோபர்ல தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த குளோபல் வில்லேஜு. ஸோ இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கணுன்ட்டு ஆசையா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இத வந்து நெக்ஸ்ட் வீக் புக் பண்ணிட்டு பார்க்கலான்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.